السلام عليكم ورحمة الله وبركاته. ஒழுவை முறிக்கும் காரியங்கள் என்னென்ன? 1. மலம் அல்லது சிறுநீர் கழித்தல். மனித உடலின் முன் அல்லது பின்துவாரங்கள் வழியாக மலம், சிறுநீர் அல்லது இந்திரியம் போன்ற எதுவும் வெளியேறினால் ஒழு முறிந்துவிடும். உங்களில் எவராவது மலஜலம் கழித்துவிட்டு வந்தால் அல் குர்ஆன் 5:6. 2. காற்று பிரிதல். ஆசனவாய் வழியாக காற்று பிரிந்தால் ஒழு முறிந்துவிடும். ஆனால் இதில் சந்தேகம் ஏற்பட்டால் சத்தம் அல்லது வாசனை உணராத வரை ஒழு முறியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹதீஸ்: சத்தத்தை கேட்காதவரை அல்லது வாசனையை நுகராதவரை தொழுகையை விட்டு அவர் திரும்ப வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 137. 3. ஆழ்ந்த உறக்கம். உட்கார்ந்த நிலையில் லேசான சிறு தூக்கம் ஏற்பட்டால் ஒழு முறியாது. ஆனால் சுயநினைவு இல்லாத அளவுக்கு ஆழ்ந்து உறங்கினால் ஒழு முறிந்துவிடும். ஹதீஸ்: கண்கள்தான் ஆசனவாயின் கயிறாகும். எனவே எவர் உறங்குகிறாரோ அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூதாவூத் 203. 4. மர்ம உறுப்பை தொடுதல். மறைவான உறுப்புகளை ஆடையின்றி நேரடியாக தொடுவது ஒழுவை முறிக்கும் என்று சில ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன. ஹதீஸ்: தமது மர்ம உறுப்பை தொடுபவர் ஒழு செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி 82. 5. ஒட்டக இறைச்சி உண்ணுதல். ஒட்டக இறைச்சியை உண்டால் ஒழு செய்ய வேண்டும் என்பது நபி வழியாகும். ஆடு அல்லது மாடு இறைச்சிக்கு இது பொருந்தாது. ஹதீஸ்: நாங்கள் ஒட்டக இறைச்சி உண்டால் ஒழு செய்ய வேண்டுமா என்று கேட்கப்பட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். நூல் முஸ்லிம் 539.